ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள் என்ற வரிசையில் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கேன். திருவிளையாடல் புராணத்தில் இதுவும் ஒரு பகுதியாகும். திருவிளையாடல் புராணத்தில் 24வது படலமாக கால் மாறி ஆடிய படலம் தலைப்பில் நான் கொண்டு வந்திருக்கேன். பார்க்கலாம் வாங்க. விக்கிரம பாண்டியன் தனது மகனான ராசசேகர பாண்டியனுக்கு ஆட்சி உரிமையை அளித்து சிவப்பேறு பெற்றான். ராசசேகர பாண்டியன் சொக்கநாதரிடம் பேரன்பு கொண்டு நல்வழியில் மதுரையை ஆட்சி செய்து வந்தான். அவன் ஆயக்கலைகள் 64இல் பாரத கலையை தவிர்த்து ஏனையவற்றில் தேர்ச்சி பெற்று சிறப்புற விளங்கினான். வெள்ளி அம்பலத்தில் நடனம் புரியும் அம்பலவாணனின் திரு நடனத்தினால் இவ்வுயிர்களின் இயக்கம் உள்ளது. அந்த உன்னதமான பரதக்கலையை கற்று இறைவனுக்கு இணையாக ஆட விரும்பவில்லை என்று நடராஜரின் மீது கொண்ட அன்பால் பரதக்கலையை ராசசேகர பாண்டியன் கற்கவில்லை. ராசசேகர பாண்டியன் காலத்தில் சோழ நாட்டை கரிகால பெருவளத்தான் என்ற அரசன் ஆண்டு வந்தான். ஆயக்கலைகள் 64இலும் சிறந்து விளங்கிய அவன் திருவானைக்காவில் உள்ள ஜம்புகேசரியிடம் பேரன்பு கொண்டவன். ஒரு சமயம் சோழ நாட்டைச் சேர்ந்த புலவன் ஒருவன் ராசசேகர பாண்டியனின் அவைக்கு வந்தான். அப்புலவன் வரவழைத்து தனக்கு இணையான ஆசனம் அளித்து அவனை கௌரவித்தான் ராசசேகர பாண்டியன். அப்புலவன் ராசசேகர பாண்டியனிடம், எங்கள் அரசர் ஆயக்கலைகள் 64ஐயும் நன்கு பயின்றவர். தங்களுக்கோ 63 கலைகள் மட்டுமே தெரியும். பரதக்கலை உங்களுக்கு தெரியாது. ஆகவே உனக்கு ஒரு கலை குறைவு. இதை நான் கூறவில்லை, உன் மக்களும் சோழ மன்னனும் கூறுகின்றனர் அப்படின்னு கூறி சென்றார். இதனை கேட்ட ராசசேகர பாண்டியன் மிகுந்த வருத்தம் கொண்டான். தன் குறையை சுட்டி காட்டிய புலவனிடம் கோபம் கொள்ளாது அவனுக்கு பரிசுகள் பல கொடுத்து அனுப்பி வச்சான். பின் தான் பரதக்கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம் போலும் என்று எண்ணி பரதக்கலையை கற்க விரும்பினான். ராசசேகர பாண்டியன் பரதக்கலையை கற்று உணர்ந்தவர்களிடம் பரதக்கலையை கற்றுக்கொள்ள தொடங்கினான். ராசசேகர பாண்டியன் பரதக்கலையை கற்கும்போது உடல் வலி ஏற்பட்டு மிகவும் சோர்வடைந்தான். அப்போது அவன் நடராஜரை நினைச்சு வெள்ளி அம்பலத்தில் தினமும் திருக்கூத்தினை நிகழ்த்தும் அம்பலவாணனுக்கும் இதேபோல் உடல் வலியும் கால் வலியும் சோர்வும் ஏற்படுமே என்று எண்ணி மிக்க வருத்தம் கொண்டான். இறைவன் கால் மாறி ஆடினால் வலி நீங்குமே என்று கருதினான். அப்பொழுது சிவராத்திரி வந்தது. ராசசேகர பாண்டியன் சொக்கநாதரின் சந்நிதியை அடைந்து சிறப்பு வழிபாடு நடத்தினான். பின் வெள்ளி அம்பலவாணனிடம், இறைவா, தாங்கள் தூக்கிய திருவடியை ஊன்றிய திருவடியை தூக்கியும் மாறி நடனமாட வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய வருத்தம் நீங்கும் என்று பலவாறு பலமுறை வேண்டினான். நடராஜரின் விக்கிரகத்தில் தன் காலை மாற்றாமல் அப்படியே நின்றார். உடனே தன் உரையிலிருந்து கத்தியை எடுத்து, இப்போது நீங்கள் காலை மாற்றி வைக்காவிட்டால் என்ற சிரத்தை அறுத்து கொள்வேன் என்று தன் கழுத்தில் கத்தியை வைத்து அறுத்து கொள்ள முனைந்தான். ராசசேகர பாண்டியனின் கழுத்தில் தன் கத்தியை வைத்த அடுத்த நொடி நடராஜர் இடது காலை தூக்கி வலது காலை ஊன்றியும் நடனமாடி ராசசேகர பாண்டியனின் மும்மலங்களையும் நீக்கி அவனை பேரின்ப கடலில் ஆழ்த்தினார். நடராஜர் கால் மாறி நடனம் ஆடியதை கண்டதுமே ராசசேகர பாண்டியன் இறைவனின் பலவாறு போற்றி துதித்தான். பின் வெள்ளி அம்பலவாணனிடம், வெள்ளியம்பலத்துன் கூத்தாடும் என் தந்தையே, எக்காலத்துக்கும் இவ்வாறே நின்று தேவரீர் அருள் செய்ய வேண்டும். இதுவே அடியேன் வேண்டும் வரமாகும் என்று மனமுருக பிரார்த்தனை பண்ணான். அன்று முதல் இன்றைக்கும் மதுரையில் இருக்கிற வெள்ளி அம்பலத்தில் நடராஜ பெருமன் கால்மாறிய திருக்கோலத்தில் அருள் புரிகிறாரு. கால்மாறிய ஆடிய நடராஜனின் திருவருளால் ராஜசேகரனுக்கு குலோத்துங்கன் என்ற சர்ப்புத்திரன் பிறந்தான். சிவபெருமான் இந்த திருவிளையாடல் செய்து இதன் மூலமாக உலகிற்கு அளித்த நன்மை என்னன்னு பார்த்தோம்னா, இறைவன் தன்மேல் எப்போதும் உறுதியான மனதுடன் மாறாத அன்பு பூண்டவர்களிடம் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்பதே இந்த திருவிளையாடல் மூலமாக நம்ம அனைவரும் உணர்ந்துக்கிட்டோம். இந்த கதை மூலமாக நீங்கள் என்ன உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த கதை கேட்டதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. அன்புடன் செல்வி அலகேஷ்.